பூசணிக்கா மண்டையா பூசணிக்கா மண்டையா பூசணிக்கா மண்டையா எங்கடா போன? இங்க பாத்தியா, வீட கிளீன் பண்றதுக்காக நாங்க ஹவுஸ் கிளீனிங் வந்திருக்கோம். ஓ, அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ள இல்லன்னு நினைக்கிறேன் மோட்டோ. நாம டாக்டர் ஜட்கா வீட்டுக்குள்ள இருந்து எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு டாக்டர்ங்கிறதுனால தூய்மையா இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மோட்டோ. நல்ல ஐடியா. வா, கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த டிராயரை கிளீன் பண்ணுவோம். எந்த வேலையை செஞ்சாலும் அரையும் குறையுமா தான் செய்வேடா அரமண்டையா. ஓ சாரி சாரி பத்லு, நீ என்ன பண்ற? நீ கீழே கிளீன் பண்ணு, நான் இதுக்கு மேல கிளீன் பண்றேன். ஆஹா, கர்மா பூச்சி. என் மண்டையில பணியார மாட்டே. ஆஹா, எதையுமே கீழே போட்டு உடைக்காம உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாதாடா வீங்கன வாயா. டேய் பத்லு, என் மேல அனாவசியமா கோவப்படாத. தப்புக்கு காரணம் நான் கிடையாது, அந்த கரப்பாம்பூச்சி தான் என்ன பயமுறுத்திருச்சு. உனக்கே தெரியல எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம்னு. இனிமே நான் பொறுப்பா வேலையை பாக்குறேன். நீ போ. கிளம்புறேன்டா. எதுவா இருந்தாலும் கிளீனா செய்யணும்டா. பெரிய பருப்பு மாதிரி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கான் சோம்பேறி. திட்டாத அளவுக்கு வாயை மூட்டு வேலையை பண்றா. பொட்டி ஆடுது. ஏய் சோம்பேறி பத்லு, எங்கடா போன? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, எனக்கு பயமா இருக்கு. தனியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு, உனக்கு தெரியாதா? அந்த பூசணிக்கா மண்டை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன தலைமையிலே கொட்டுவான்டா. இந்த மண்டை பைய பத்லு எங்க போனான்னு தெரியல, எல்லா வேலையும் நானே செய்யணும். எவ்வளவு நேரம் தான் டயலாக் பேசிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணியை குடிப்போம். பத்லு, பச்சை கலர்ல இருந்த நீ நீல கலர்ல மாறிட்டியே. பச்சை கலர் சிங்கிச்சா, நீல கலர் சிங்கிச்சா, நீ ஏன்டா இப்படி பண்ற? இப்பவே கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சு உன் மேல ஊத்தி உன்னை பச்சை கலருக்கு கொண்டு வந்துடுறேன். நீ எல்லாம் நல்லா வருவடா. டாக்டர் ஜாட்கா, டாக்டர் ஜாட்கா, எங்க போனீங்க டாக்டர்? இங்க பேய் இருக்குது, பூதம், பேய், பூதம். பாத்தியா கேட்டியா? அந்த கஜ கஜா நம்மள பூதம்னு நினைச்சிட்டான் மோட்டோ. நல்லதா போச்சு, நம்மள காப்பாத்தி விடுறதுக்காகவே ஒரு புண்ணியவன் வந்திருக்கான். தப்பு செஞ்ச பிதுங்கன கண்ண நீங்க இருக்க, அவன் வந்து வாண்டடா மாட்டிக்கிறான். யோ டாக்டர் ஜட்கா, ஹலோ ஹலோ. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா கஜகஜா, உனக்கு என்ன பிரச்சனை? எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுல பூதம் இருக்குது. அட, என் வீட்டுல பூதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ கொஞ்ச நேரம் பதறாம அங்கேயே இரு, நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். ஓகே, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாத, வரேன் இரு. டேய் பத்லு, இந்த பெட்ரூம் யாவது ஒழுங்கா சுத்தம் பண்ணணும். முதல்ல நீ கட்ல தூக்கு, நான் கட்டில சுத்தம் பண்றேன். அடே மோட்டோ, நான் தூக்கி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கை வலிக்கும். சீக்கிரமா வேலையை செஞ்சு முடி மோட்டோ. இது என்ன மோட்டோ, 10 சிமெண்ட் மூட்டை அளவுக்கு வெயிட் ஆயிருக்கு. என்னால வெயிட் தாங்க முடியல. சீக்கிரம். நீ சரியான சோம்பேறிடா. 2 கை வலிக்குதுன்னு போது ஒரு கைக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது தானே. பட்லு, எனக்கு தெரியாம ஒரு கால் சக்கப்பு சூ எப்ப வாங்கின? உனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஒரு பக்கம் பெட்ட நான் தூக்கி பிடிக்கிறேன், நீ கீழே சுத்தம் பண்ணு. ஹலோ ஹலோ, யாருங்க? ராங் நம்பர். அதுவா, அது என் பேரு மோட்டுங்க. அதாவது நான் இந்த புர்ஃபுரி நகர்ல இருந்து பேசுறேன். ஆமா, உங்க பேர் என்ன? நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, நீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? சரி, எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்க. அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஓ சரி சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பை பை. பத்லு, எங்கடா போன? நேரம் கிடைச்சா ஓபி அடிச்சிடறாங்க சோம்பேறி. வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு போறேன். ஆஹா, இந்த பெட்டுக்கு ஒரு காலு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. டேய் பத்லு மண்டையா, பெட்டுக்கு கீழே ஏன்டா கால் ஆடிக்கிட்டு இருக்க? நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க. வாடா வெளிய. ஏண்டா, தூங்கணும்னு ஆசைப்பட்டா பெட்டுக்கு மேல படுக்க வேண்டியதானே? பெட்டுக்கு கீழே எவனா படுப்பானாடா? நான் ஏன்டா அங்க போய் தூங்க போறேன்? நீ என் மேல பெட்டை போட்டு மூடிட்டடா வீங்கன மூஞ்சா. கோவத்தை கலராத. ஓ சாரி சாரி சாரி, மன்னிச்சுக்கடா பத்லு. சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய கோவம் பண்ணலாமா? சரி, நான் என்ன பண்றேன், மேல போய் ஃபேனை சுத்தம் பண்றேன். நீ கீழே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, பாத்து மட்டும் சுதானமா ஏறு. பத்லு, இன்னும் கொஞ்சம் மேல தூக்குடா. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்னால இதுக்கு மேல உன்னை தூக்க முடியாதுடா. நீயே இதுக்கு மேல மேல ஏறிக்க மாட்டோம். டேய் டேய் டேய், சோம்பேறி.
உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லா வேலையும் சொதப்பிக்கிட்டே இருக்க? போடா. மேல இருந்து ஃபேன் கீழே விழுந்ததுல அநேகமா ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி செக் பாத்துருவோம். பண்ணல, இருடா, போடாதடா, சுவிட்சே போடாதடா. ஆஹா, போட்டுட்டானே. பேய் பூதம் போயிடுச்சு போல இருக்குது. கஜா கஜா பூதம் இங்கதான் இருக்குது. டாக்டர் ஜட்கானி எங்கயா இருக்கிற? உன் வீட்டுல மொத்தம் 4 பூதம் இருக்குது. 2 கருப்பா இருக்குது, 2 வெள்ளையா இருக்குது. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி பார்த்ததே இல்ல டாக்டர் ஜட்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். பாய் பாய். இங்க பாரு மோட்டோ, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை கிளீன் பண்றதா சொல்லி சுத்தமா நாசகோஷம் பண்ணிட்டோம் மோட்டோ. கடைசியா இருக்கிறது இந்த ஹால் மட்டும் தான் இருக்கு மோட்டோ. இதையாவது நம்ம ரொம்ப அற்புதமா கிளீன் பண்ணி வைக்கலாம்டா. முதல்ல அந்த ஃபயர் பிளேஸையும் சிம்னியும் சுத்தம் பண்ணுவோம். மோட்டோ, நீ என்ன பண்றனா, ஒரு பெரிய கொம்பை எடுத்துக்கிற, அதுக்கு முனையில பெரிய துணியை சுத்தி என்கிட்ட தர. நீ என்ன பண்ற, கீழ இருந்து அந்த கொம்பை மேல என்கிட்ட தர, நான் அதை பிக்கப் பண்றேன். அதை வச்சு நான் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றேன். இது டைமிங். ஏதாவது சொதப்பண்ணா தொலைச்சிட வேண்டாம் சோம்பேறி. எவ்வளவு டைட்டா கட்டினாலும் நிக்க மாட்டேங்குது. அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. நல்ல புள்ளடா நீ. அம்மா, அம்மா. என்ன சத்தம் அது? டேய் பத்துலு, மேல ஏறி சிம்னிய பாக்குறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. வந்த வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டாமா? அந்த பூசணிக்காய் மண்டைய வரதுக்குள்ள வீட கிளீன் பண்ணணும். சீக்கிரம் மேல ஏறா. டைம் இஸ் a gold. Don't waste your time. ஓகே ஓகே, இப்போ நீ என்ன பண்ற, சரியான நேரத்துல அதை என்கிட்ட அனுப்ப மாட்டோம். இப்போ நான் பிடிச்சிட்டேன், நீ கீழே பிடிச்சி இழு மாட்டோம். நல்லா புடுறா, நல்லா புடி. அக்கா, அம்மாக்கா, அம்மாக்கா, டேய் கோவப்படாத, நீ தான் மேல இருந்து கீழே என் மேல விழுந்த. அப்படியா? டேய் மண்டையா வேண்டாம், அடிக்காத, போதும்டா. இனிமே வீட்டை சுத்தம் பண்ணோங்கிற எண்ணத்தையே கை விட்டுறா. இந்த வீட்டு மேல புல்டோசர் வச்சு இடிக்கல, அவ்வளவுதான். அதனால இங்க இருந்து உடனே நம்ம கிளம்பி ஓடிடலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்காவுக்கு தெரிஞ்ச 1/2 மணி நேரம் தோசைகளை சூடு பண்ணி மேல உட்கார வச்சிராரு, ஓடிடலாம். டேய் பத்துலு, பூசணிக்காய் மண்டையா வீட்ல இருக்கிறத விட லேப்ல தான் அதிக நேரம் இருப்பான். அதனால நாம லேப நல்லா சுத்தம் பண்ணனா அந்த பூசணிக்காய் மண்டையா கண்டிப்பா சந்தோஷப்படுவான். என்ன சொல்ற? இனிமே உன்னை நம்பி நான் எந்த விஷயத்திலும் இறங்க தயாரா இல்ல மோட்டோ. உங்ககிட்ட ஆரம்பம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லை. டேய் பத்துலு, சொன்னா கேளுடா, என்ன விட்டு போகாதடா ப்ளீஸ். வீட்ல நடந்த மாதிரி எதுவுமே லேப்ல நடக்காதடா. உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ சால்ட் போட்ட சமோசா சாப்பிடுறவனா இருந்தா என் கையை விடுறா மோட்டோ, விடுறா. ஆனா சோம்பேறி. வா. அம்மா. டாக்டர் ஜட்கா எங்க இருக்கிறீங்க பாக்க? தத பத தத பத பூதம் 2 பூதம். பாத்துக்க. கொஞ்சம் கொஞ்சம் நில்லுப்பா. நில்லு. ஐயோ டாக்டர் ஜட்கா, மொத்தம் 6 பூதம் நான் பார்த்தேன். 2 கருப்பு, 2 வெள்ளை, 2 கலர் கலரா இருக்குதியா. அங்க பாரியா, பூதம் நிக்குது பாரியா, கலர் கலரா நிக்குதியா. பக்கத்துல சட்டை போட்ட பூதம் வருது, உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் மோட்டோ. சீக்கிரம் ஓடி வந்துடு, சீக்கிரம். மாட்டினா நம்ம கதை அதோ கட்டிதான் மோட்டோ. அட கஜ கஜா, பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நீ என் கூட வா, உள்ள போய் பூதமா பேயான்னு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? பேசாம என்ன பண்றது? என்ன இது? அடடா, என் கிச்சனை மொத்தமா யாரோ நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. என்னோட பெட்ரூமை இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. யாரு பண்ணிருப்பா? இந்த மாதிரி செஞ்சது யாருன்னு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இதை பார்த்தா புரியுது. கண்டிப்பா மோட்டுவ பத்துலும் இங்க இருக்கணும். அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க. இந்த மாதிரி அவனுங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அட
அடடா பத்துலு, என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, நீ எங்க இருக்க? சொல்லுக்கண்ணா, நீ எங்க இருக்க? நான் வந்து வீட்டை சுத்தம் பண்ற ஒரு புனிதமான காரியத்துல இறங்கி இருக்கேன். இங்கதான் பக்கத்துல ஒரு வீட்ல ஒளிஞ்சிருக்கேன். பதுங்கி இருக்கேன். இல்ல வேலை அட, பார்த்துட்டு என் இருக்கேன். வீட்ல இருந்து உன்னோட வேலையை நீ ஆரம்பிச்சிருக்கலாம்லப்பா. என் வீடு இப்போ பயங்கரமா சுத்தமா இருக்கு, அது உனக்கு தெரியுமா? வந்து பாக்குறியா? அப்புறம் ஜட்கா சார், என் ஃப்ரெண்டோட ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து மீட் பண்றேனே. பாய் பாய், டாடா. அடடா, கதிரா, நீங்க என்ன பண்ற? வந்துறியா கூட? இந்த ட்ரம்முக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது பறக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுதா? சரி மோட்டோ, உள்ள புழுக்கமா இருக்கு. வெளியில காத்தோட்டமா கொஞ்ச நேரம் நின்று வரலாமா? ஆஹா